மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவர் முஜ்தபா காமேனி விடுத்திருக்கும் அறிக்கை உலக நாடுகளை மீண்டும் ஒருமுறை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. பெர்சிய வளைகுடா மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதிகள் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கவிருப்பதாக அவர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற இராணுவ மோதல்களில் அமெரிக்கா அடைந்திருப்பது ஒரு அவமானகரமான தோல்வி என்று வர்ணித்துள்ள அவர், வளைகுடா பிராந்தியத்தில் அந்நிய ஆதிக்க சக்திகளின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் பெர்சிய வளைகுடா தினத்தை முன்னிட்டு அரசு ஊடகத்தில் உரையாற்றிய முஜ்தபா காமேனி, பிராந்தியத்தின் பாதுகாப்பு இனி ஈரானின் கைகளில்தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். ஈரானின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் காக்க தங்களின் படைகள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், அமெரிக்கா போன்ற ஆதிக்க சக்திகளின் கைகளை வளைகுடா பகுதியிலிருந்து அகற்றவே தங்களின் புரட்சி உருவானது என்று கூறினார். கடந்த 60 நாட்களாக அமெரிக்கா நடத்திய இராணுவ கூட்டணியின் மிகப்பெரிய தாக்குதல்கள் ஈரானின் உறுதியை குலைக்க முடியவில்லை என்பதையும், மாறாக அமெரிக்காவின் தோல்வியையே உலகுக்கு வெளிச்சமிட்டு காட்டியிருப்பதாகவும் அவர் பெருமிதத்துடன் பேசினார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். முக்கியமாக ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து பேசுகையில் அவை ஈரானின் தேசிய சொத்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதை பாதுகாப்பதில் எந்தவொரு சமரசமும் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் நீண்ட காலமாக ஆதிக்க சக்திகளின் அடக்குமுறைக்கு அடிபணிந்து மௌனமாக இருந்த நிலையில் கடந்த 60 நாட்களில் ஈரானிய படைகளின் வீரம் மற்றும் விழிப்புணர்வை உலகமே பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் ஆதிக்கம் இனி இந்த பகுதியில் எடுபடாது என்பதையும், அதை தடுப்பதில் ஈரானிய இராணுவம் மற்றும் புரட்சிகர படையான IRGC தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கும் என்பதையும் அவர் வெளிப்படையாக எச்சரித்துள்ளார். இந்த அறிவிப்பு ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், மறுபக்கம் முஜ்தபா காமேனியின் இந்த அதிரடி பேச்சு ஈரான் தனது இராணுவ பலத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்காவின் முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளை தாண்டி வளைகுடா பகுதியில் ஈரானின் ஆதிக்கம் புதிய வடிவம் எடுக்கப் போகிறது என்ற அவரது வார்த்தைகள் உலக அரசியலில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்களுக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது.